இலங்கையில் பிரபல அரசியல் தலைவர் ஒருவர் வெகு விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக போலீசாரை அரசியல் அழுத்தத்தில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பின் அதிகாரியான முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர் அஜித் தர்மபால தெரிவித்துள்ளார். பிரபல யூடியூப் செய்தி சேவை ஒன்றுக்கு வழங்கிய சேவையிலே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலக குழுவுடன் முன்னாள் ஆட்சியாளர்களுடன் தொடர்புடைய பிரபல கட்சியைச் சேர்ந்த பலர் நேரடி தொடர்பு வைத்துள்ளனர். பாதாள உலக குழு உறுப்பினர்களால் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இதுவரை கைது செய்யப்பட்டவர்களால் புலனாய்வு பிரிவிற்கு பல முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளன. இது தொடர்பில் முக்கிய பல தகவல்களை தற்போது வெளியிட முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறான தகவல்களை வெளியிட்டால் கைது செய்யப்பட உள்ள பிரபல அரசியல் தலைவர்கள் தப்பித்துக் கொள்ள வாய்ப்புள்ளது. பாதுகாப்பு படைப்பிரிவு அல்லது போலீஸ் அதிகாரியின் உடையில் வரும் மர்ம நபர்களால் ஜனாதிபதி கொலை செய்யப்படலாம் என்பதற்கான தெளிவான ஆதாரங்கள் கிடைத்துள்ளது. இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பாதாள குழு உறுப்பினர்களுடன் அரசியல்வாதிகளுக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளமை அண்மையில் கைது செய்யப்பட்ட மனப்பேரி மூலமாக உறுதி செய்யப்பட்டது. ஹெகல்பத்த பத்தேம மற்றும் நகரபிதாவான எரங்க சேனரத்ன துபாயில் ஒன்றாக நீச்சல் தடாகத்தில் குளிக்கும் புகைப்படங்கள் என்னிடம் உள்ளது. தங்காலையில் மிகப்பெரிய அளவிலான ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. ஐஸ் போதைப் பொருளின் மீட்பின் போது 3 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்த சம்பவம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டுள்ளது. கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் மற்றும் போலீஸ் மா அதிபருடன் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு இருந்திருக்கின்றது. எனினும் தற்போது அவ்வாறு இல்லை என்பதையும் காண முடிகின்றது. தற்போதைய ஜனாதிபதி மற்றும் அரசாங்கம் பாதாள உலக குழுவுக்கு எதிராக உள்ளது. இதனால் எடுக்கப்படும் நடவடிக்கையை பாதாள குழுக்களை அழிக்கக்கூடியதாகும். இவ்வாறான சூழ்நிலையில் நாட்டில் பிரதான தரப்பு தலைவர் ஒருவர் ஓரிரு நாட்களில் கைது செய்யப்பட உள்ளார். இதன் காரணமாக முன்னாள் அரசியல்வாதிகள் ஒன்றாக இணைந்துள்ளனர். அண்மையில் ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் தயாஸ்ரீ ஜெயசேகர போன்றவர்கள் கூறிய விடயங்களை நன்கு அவதானித்தால் விடயம் புரியும் என அஜித் தர்மபால மேலும் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையில் போதைப்பொருள் கடத்தலுடன் முன்னாள் ஆட்சியாளர்களுக்கு முக்கிய தொடர்பு இருப்பதாக ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால வெளிப்படையாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.